பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, முத்தழகு. அட மருதானிக்கா, ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க? அதுவா முத்தழகு, நீ ஃபோன் பண்ணும்போது நான் இங்கன்னு தான் சந்தையில் இருந்தேன். அதான் வீட்டுக்கு கூட போகாம நேராக உன்னை பார்க்க வந்துட்டேன். ஆமாம், என்ன விஷயம் முத்தழகு? அக்கா இருங்க இருங்க, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? ஏன் முத்தழகு, ஃபோன்லேயே என்னன்னு கேட்டேன். நீ தான் வீட்டுக்கு வாங்க, இதை ஃபோனில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். இப்போ வீட்டுக்கு வந்து கேட்டாலும் ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேட்குற. என்னதான் விஷயம், கொஞ்சம் சொல்ல. எனக்கு வீட்டில் அம்புட்டு வேலைங்க இருக்கு, நேரம் வேற ஆகுது. அக்கா, காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி இப்படி அவசரப்படுறீங்க? சரிதான், சும்மா சந்திக்கு போனவளை வர சொல்லிட்டு இப்போ என்னடானா நான் பறக்கிறேன்னு சொல்கிற. என்னன்னு சொல்லு முத்தழகு. சொல்லலாம்னு தான் நானும் நினைக்கிறேன், ஆனால் நேரம் வரலையே. என்னது, நேரம் வரலையா? என்ன முத்தழகு, சும்மா என்ன வம்புக்கு இழுக்கிறியா? இங்கே பாரு பிள்ளை, கையில் 2 கனத்த பையோடு நிற்கிறேன். நீ என்னடனா நேரம் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் கிளம்புறேன் பிள்ளை. அக்கா அக்கா அக்கா, இருங்க இருங்க, நான் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன். இருங்க இருங்க, இப்போ சொல்லிடுறேன். சரி சொல்லு. போன வாரம் ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு ஏற்ற பசுந்தீவனங்களை எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு வந்து கேட்டிங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாம் கேட்டேன், அதான் எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டேனே. அப்புறம் என்ன? இப்போ இந்த வாரம் அது போல இன்னொரு முக்கியமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படியா? என்ன தகவல் முத்தழகு? சொல்கிறேன்க்கா. ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் தீவன தொழில்நுட்ப மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. நாம் கவனமாக கேட்போம். ஒருங்கிணைந்த கால்நடை மற்றும் கோழி பண்ணையில் ஊட்டச்சத்து மிக்க அடர் தீவனம் கலவையை, அங்கு கிடைக்கும் நார்ச்சத்து மிக்க உபப்பொருட்கள், பிற ஊட்டச்சத்து மிக்க பொருட்களுடன் சேர்த்து சமச்சீர் சத்துமிக்க தீவனமாக மாற்றி கால்நடைகளுக்கும் கோழி இனங்களுக்கும் அளிக்கலாம். அதிக அளவு உற்பத்திக்கு இத்தகைய அடர் தீவனம் மிகவும் அவசியம். அடர் தீவனம் என்பது ஊட்டச்சத்துக்களான எரிச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுப்புக்கள் அடர்த்தியாக இருக்குமாறு தயாரிக்கப்படும் ஒரு கலவையாகும். அடர்த்தீவனம் தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருட்களில் எரிசக்தி மிக்கவை தானியங்களாகும். தானியங்களில் முக்கியமானது மக்காச்சோளம் மற்றும் அரிசி குரணை. சோளம், கம்பு, கேழ்வரகு போன்றவைகளின் விலை அதிகம் என்பதால் மரவள்ளிக்கிழங்கு மாவு, ஸ்டார்ச் கழிவுப் பொருட்கள் ஆகியவைகளும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. புரதச்சத்து மிக்கவையாக பின்னாக்கு வகைகளும், மதுபான ஆலை கழிவுகள், பயறு வகை பயிர்கள், மரங்களின் இலைகளையும் பயன்படுத்தலாம். அடர் தீவனம் தயாரிக்க விலை உயர்ந்த பொருளாக சேர்க்கப்படுவது பின்னாக்கு வகைகளாகும். கடலை பின்னாக்கு, சோயா பின்னாக்கு ஆகியவற்றில் 45% புரதச்சத்து உள்ளதால் விலை அதிகமாக இருக்கும். எள்ளு பின்னாக்கு, தேங்காய் பின்னாக்கு, சூரியகாந்தி பின்னாக்கு, கடுகு பின்னாக்கு, பருத்தி கொட்டை பின்னாக்கு ஆகியவற்றில் 25 முதல் 35% புரதச்சத்து இருப்பதால் விலை சற்று குறைவாக இருக்கும். விலை எந்த சமயத்தில் எது குறைந்திருக்கிறதோ அதை வாங்கி அடர் தீவனம் தயாரிக்க பயன்படுத்த வேண்டும். பொதுவாக ஒருங்கிணைந்த பண்ணையில் நாம் பயிரிடப்படும் மக்காச்சோளத்திலிருந்து, நெல் போன்றவற்றிலிருந்தும் எரிசத்து மிக்க மக்காச்சோளம், அரிசி குரணை ஆகியவற்றை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் கடலை, நிலக்கடலை, எள்ளு பின்னாக்கு, எள்ளு வகைகள் ஆகியவற்றை பயிரிடும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பின்னாக்குகள், எண்ணெய் நீக்கும் போது கிடைக்கக்கூடிய பின்னாக்குகளை
பயன்படுத்தினால் நாம் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு நல்ல சிறப்பான அடர்த்தியை நமக்கு தயாரிக்க உதவும். அதேபோல் நார்ச்சத்து மிக்க பொருட்களாக தவிடு வகைகள், உதாரணமாக நாம் அரிசி நெல் பயிரிட்டோமானால் அரிசி குரணை கிடைக்கும். நெல் அரைக்கும் போது கிடைக்கும் உமி கோழிகளுக்கு லிட்டர் மெட்டீரியலாக அதுக்கு உபயோகப்படுத்தலாம். தவிடு நமக்கு அடர்த்தீவனம் தயாரிக்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவ்வாறாக நார்ச்சத்து அதிகமுள்ள இந்த மாதிரியான தவிடு, கோதுமை தவிடு கூட உபயோகப்படுத்தலாம். இவற்றில் நடுத்தர அளவில் புரதச்சத்தும் எரிச்சத்து நார்ச்சத்து ஆகியவை இருப்பதோடு நமக்கு கால்நடைகளுக்கும் தேவையான பாஸ்பரஸ் என்ற தாதுப்பு அதிகமாக இருக்கும். இந்த எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிட்டை பயன்படுத்துவார்கள். அதை பயன்படுத்தும் போது அதிக நாட்கள் கெடாமல் வைத்து கொள்ளலாம். இந்த அடர்த்தீவனம் கட்டியாகாமல் இருக்கவும் அதிக நாட்கள் வைக்கவும் இந்த நார்ச்சத்து மிக்க தவிடு, உமி தவிர்த்து பிற பொருட்களாக இந்த அவரை துவரை பொட்டுக்கள், அதனுடைய உமிகள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். இது போக தாதுப்பு சத்து மிக்கவையாக கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற துத்தநாகம், இரும்புச்சத்து, அயோடின், கோபால்ட், மேங்கனீஸ் போன்ற தாது பொருட்கள், மினரல்ஸ் என்று சொல்வார்கள், இவையும் சேர்க்கப்பட வேண்டும். இவை முக்கியமான ஊட்டச்சத்துக்களை உபயோகிக்கவும் நொதிகள், ஹார்மோன்கள் உற்பத்திக்கும் உதவி புரிவதோடு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகவும் இவை உதவுகின்றன. சாதாரண உப்பு சுவைக்காகவும் மற்றும் நேர் மற்றும் எதிர்வினை அயனிகளாக உடலில் செயல்படுகின்றன. மற்ற தீவன செயற்கை பொருளாக வைட்டமின் கலவை, ஜீரண நொதி கலவை, புரோபயாட்டிக் ஆகியவற்றை மிகச்சிறிய அளவில் சேர்க்கலாம். ஆகவே இவ்வாறு 5 விதமான தீவன மூலப்பொருட்கள், அதாவது எரிச்சத்து மிக்கவை தானியங்கள், புரதச்சத்து மிக்கவை பின்னாக்கு வகைகள், நார்ச்சத்து மிக்கவை இந்த பொட்டு, தவிடு போன்றவை, இது சேர்த்து தாதுப்பு கலவை மற்றும் சாதாரண உப்பு, இவை அனைத்தையும் 5 விதமான பொருட்களை குறிப்பிட்டுள்ளேன். இதையெல்லாம் சேர்த்து அடர் தீவனத்தில் கால்நடைகளின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் எரிச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து மற்றும் தாதுப்பு சத்து, விட்டமின் போன்றவையை கிடைக்குமாறு நாம் அதை தயாரிக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பண்ணையில் ஆடு, மாடு, முயல் போன்றவை வளர்க்கப்படும் என்பதால் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான தீவனம் தயாரிக்காமல் அவற்றின் வயதிற்கேற்ப பொதுவான அடர் தீவனம் தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். இளங்கன்று அல்லது குட்டிகளுக்கு, அதாவது 3 வாரம் வயதிலிருந்து 6 மாதம் வயது வரை புரதச்சத்து அதிகம் தேவைப்படும் என்பதால் பின்னாக்கு சேர்த்துதல் அளவு சற்று அதிகரித்தும் தவிட்டின் அளவு சற்று குறைத்தும் தயாரிக்க வேண்டும். உதாரணமாக இளங்குட்டி அல்லது கன்றுகளுக்கு தானியங்கள், மக்காச்சோளம், அரிசி குரணை போன்றவை 55%, பின்னாக்கு வகைகள் கடலை பின்னாக்கு, சோயா பின்னாக்கு, எள்ளு உங்களுக்கு விவசாய நிலத்திலிருந்து எது கிடைக்கின்றதோ அதை எடுத்து பயன்படுத்தலாம். 27% வரை. தவிடு இல்லை பொட்டு வகைகள் 15%, தாதுப்பு கலவை 2%, சாதாரண உப்பு 1%. இளங்கன்று குட்டிகளுக்கு நீங்கள் அடர் தீவனம் தயாரித்து கொள்ள வேண்டும். வளரும் பருவத்தில் இருக்கும் 7 மாதம் வயதிலிருந்து 2 வருடம் வரை இதில் பார்த்தோமேனால் பின்னாக்கு வகைகளை சற்று குறைத்து கொள்ளலாம். என்றால் புரதச்சத்து இவைகளுக்கு குறைவாக தேவைப்படும். தானியங்கள் அதே 55%, பின்னாக்கு வகைகள் 17%. நார்ச்சத்து மிக்க இந்த தவிடு வகைகளை சற்று அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், 25%. தாதுப்பு கலவை 2%, சாதாரண உப்பு 1%. வளரும் குட்டிகளுக்கும் கன்றுகளுக்கும் 2 வருடம் வரை இவ்வாறான கலப்பு தீவனம் தயாரித்து கொடுக்கலாம். வளர்ந்த கால்நடைகளுக்கு, பால் கொடுக்கும் அல்லது ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு போன்றவைகளுக்கு தானியங்கள் 50%, பின்னாக்கு வகைகளை இன்னும் சற்று குறைத்து கொண்டு 15%, தவிடு வகைகள் பொட்டு, தவிடு போன்றவை 32%, தாதுப்பு கலவை 2%, சாதாரண உப்பு 1%, தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட அடர் தீவன கலவையை கன்று குட்டிகளுக்கு அதன் உடல் எடையில் 1%, அதாவது 10 கிலோ உடல் எடை என்றால் 100 கிராம் என்றளவிலும், 20 கிலோ உடல் எடை என்றால் 200 கிராம் என்றளவிலும் கொடுக்கலாம். இதன் அளவு மற்ற நார்ச்சத்து மிக்க புல் வகைகளை பொருத்தும். புல் வகைகள் மக்காச்சோளம் பயிரிட்டால் மக்காச்சோளத்தட்டு, சோளத்தட்டு மற்றும் பயிர் வகை தட்டுகள், நிலக்கடலை கொடி, அவரை தோரை செடிகள், தீவன மர புல்கள், உதாரணமாக அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை போன்றவை நல்ல சத்துக்குள் உள்ள பிற நார்ச்சத்து மிக்க பொருள்களை தீவனமாக கொடுக்கும் பட்சத்தில் நாம் கலப்பு தீவனத்தினுள்ள அளவை குறைத்து கொள்ளலாம். இவற்றையெல்லாம் மேய்ச்சல் நிலம் தன்மை, அவற்றில் மேய்ச்சல் நன்றாக இருந்தாலும் நாம் அடர் தீவனத்தின் அளவை கொடுக்கும் அளவை குறைத்து கொள்ளலாம். வளர்ந்த மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு
தானிய வகைகள் தயாரித்து கொள்ளலாம். பால் கொடுக்கும் மாடுகளுக்கு 2 கிலோ பால் அளவிற்கு 1 கிலோ அடர் தீவனம் தேவைப்படும். ஸோ வளர்ந்த ஆடுகள் அதன் உடல் எடை 30-40 கிலோ இருக்கும் பட்சத்தில் அவற்றுக்கு 250 கிராம் முதல் 400 கிராம் வரை அடர் தீவனம் அதன் மேய்ச்சல் தன்மை மற்றும் புற்களின் அளவு மற்றும் வகைப்பாடு ஆகியவற்றை பொறுத்து அளிக்க வேண்டும். உதாரணமாக வளர்ந்த ஆட்டிற்கு 1 கிலோ முதல் 1.25 கிலோ வரை உலர்பொருள் அடிப்படையில் மொத்த தீவனம் தேவைப்படும். இதில் 400 கிராம் வரை அடர் தீவனமாக அளிக்கலாம். மாடுகளுக்கு உடல் பராமரிப்புக்காக 2 கிலோ அடர் தீவனம் அளிக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பண்ணையில் கோழி இனங்கள் வாத்து, கினிக்கோழி, வான்கோழி, ஜப்பானிய காடை ஆகியவை வளர்க்கும் பட்சத்தில் பொதுவான அடர் தீவனத்தை அவற்றை வயதுக்கேற்ப இளங்குஞ்சுகள், வளரும் குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த முட்டையிடும் பறவைகளுக்கென்று 3 விதமான அடர் தீவன கலவையை தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். உடல் எடையை பாதுகாக்க மட்டும் போதும் என்று இருக்கும் பட்சத்தில் அதற்காக குறைந்த எரிச்சத்தும் புரதச்சத்தும் அதிக நார்ச்சத்தும் மிக்க அடர் தீவனம் தேவைப்படும். ஸோ ஒருங்கிணைந்த பண்ணைகளில் பயிரிடப்படும் முருங்கை, அகத்தி இலைகளை உலர்த்தி தூளாக்கி 5 கிராம் வரை நாளொன்றுக்கு அடர் தீவனத்தில் சேர்த்து அளிக்கும்போது உற்பத்தி திறன் கூடுவதோடு தீவன செலவும் குறையும். ஸோ பறவை இனங்களின் எச்சம் மீன் வளர்ப்பில் அதற்கு உணவாக பயன்படுகிறது. எனவே பறவை இனங்களுக்கான பொதுவான அடர் தீவன கலவையில் குஞ்சுகளுக்கென்று, அதாவது 10 வாரம் வயது வரை, மக்காச்சோளம் 45%, அரிசி குரணை 15%, எண்ணெய் நீக்கப்பட்ட தவிடு 8%, பின்னாக்கு வகைகள் கடலை பின்னாக்கு, சோயா பின்னாக்கு, இல்லை என்றால் சூரியகாந்தி பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு போன்றவை 30% வரை. மீன் வளர்ப்பு இருந்தால் மீன் காய வைத்து அதையும் அரைத்து மீன் தூளாக்கி மீன் தூள் 5% வரை சேர்த்தால் முக்கியமாக கோழிகளினுடைய வளர்ச்சியும் பன்றிகளினுடைய வளர்ச்சியும் அதிகமாக காணப்படும். ஏனென்றால் அது ஒரு இறைச்சி தன்மை கொண்டதாக இருப்பதால் அதில் உண்டான புரதச்சத்து நன்று வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதோடு சேர்த்து தாதுப்பு கலவை 2%, சாதாரண உப்பு 1/4 கிலோ மற்றும் வைட்டமின் நுண்தாதுக்கள் ஆகியவற்றை சேர்த்து 100 கிலோவாக குஞ்சுகளுக்கென்று தயாரித்து கொள்ளலாம். வளரும் பறவை இனங்கள், வளரும் கோழி குஞ்சுகள் அதாவது மற்ற பிற வளரும் கோழி இனங்களுக்கு மக்காச்சோளம் 30%, அரிசி குரணை 15%, எண்ணெய் நீக்கப்பட்ட தவிடு சற்று அதிகரித்து 25% வரையும், பின்னாக்கு வகைகள் சோயா பின்னாக்கு அல்லது சூரியகாந்தி பின்னாக்கு இவற்றை சேர்த்து 23%, சோயா பின்னாக்கு 15%, சூரியகாந்தி பின்னாக்கு 8%, இதோடு மீன் தூளும் 5% சேர்த்து கொள்ளலாம். தாதுப்பு கலவை 2% மற்றும் சாதாரண உப்பு 1/4 கிலோ என சேர்த்து 100 கிலோவுக்கு இவற்றை தயாரித்து கொள்ளலாம். முட்டையிடும் கோழிகளுக்கு தீவனமாக மக்காச்சோளம் 35%, அரிசி குரணை 10%, எண்ணெய் நீக்கப்பட்ட தவிடு 20%, பின்னாக்கு வகைகள் சற்று 15%, அது இல்லாத மீன் தூள் 8%. தாதுப்பு கலவை மீன் தூள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சோயா பின்னாக்கு அல்லது கடலை பின்னாக்கு சேர்த்து கொள்ளலாம். கடலை பின்னாக்கில் முக்கியமாக நீங்கள் அந்த டாக்ஸின் பூஞ்சை நச்சுன்னு சொல்வார்கள், நாம் சாப்பிட்டு பார்த்தால் கொஞ்சம் கசப்புத்தன்மையாக இருக்கும். அத்தகைய தீவன பின்னாக்கு வகைகளை சேர்த்தல் கூடாது. ஸோ சுத்தம் புதிதாக கலப்படமற்ற பூஞ்சை காளான் இல்லாத பின்னாக்கு வகைகளை இந்த கோழி இனங்களுக்கு சேர்த்தல் நல்லது. இதில் முக்கியமாக முட்டையிடும் கோழிகளுக்கு கிளிஞ்சல் கால்சியம் சத்து, முட்டை ஓடு உருவாக தேவையான அந்த கால்சியம் சத்து இந்த கிளிஞ்சலிலிருந்து வருகிறது. ஸோ அந்த கிளிஞ்சலை 7 முதல் 9% வரை சேர்த்து கொள்ள வேண்டும். தாதுப்பு கலவை 2% சேர்த்து இந்த கிளிஞ்சல் 9% வரை சேர்க்க வேண்டும். அது பிறகு இந்த சாதாரண உப்பு 1/4 கிலோ என 100% இந்த முட்டையிடும் கோழிகளுக்கு நாம் அடர் தீவனம் தயாரித்து வைத்து கொள்ளலாம். முக்கியமாக இதில் ஜப்பானிய காடை குஞ்சுகள் 5 வார வயதிலேயே விற்பனைக்கு 200 கிராம் முதல் 250 கிராம் வரை உடல் எடை வந்துவிடும். ஸோ விற்பனைக்கு தயாராகிவிடும். ஆகவே அதற்கு புரதச்சத்து சற்று அதிகமாக தேவைப்படும். இவ்வாறு குஞ்சுகளுக்கு தயாரிக்கப்பட்ட தீவனத்திலேயே சற்று மாறுபட்டு தவற்றின் அளவை 10% குறைத்துவிட்டு சோயா பின்னாக்கு அல்லது கடலை பின்னாக்கு அவற்றை 10% அதிகப்படுத்தி கலந்து தயாரிக்க வேண்டும். மீன் தூள் கிடைக்காத பட்சத்தில் சோயா பின்னாக்கியை உபயோகப்படுத்தலாம். வெண்பன்றிகளும் வளர்ப்பு ஒருங்கிணை பண்ணையத்தில் மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம் விவசாய நிலத்தில் பயிரிடும் வகையை மற்ற
தேவையற்ற பொருட்கள் கத்திரிக்காய், தக்காளி போன்றவை அதிகம் இருக்கும் பட்சத்தில், இல்லைன்னா குறைவான விற்பனை விலை இருக்கும் பட்சத்தில் இவற்றையெல்லாம் நாம் பன்றிகளுக்கு தானியங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை சமைத்து உணவாகவும் இந்த பன்றிகளுக்கு கொடுப்பதால் கிடைக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும். வளரும் பன்றிகளுக்கு 20 கிலோ உடல் எடை முதல் 50 கிலோ உடல் எடை வரை பறவை இன தீவனத்தில் 5% தவிட்டையும் 5% பின்னாக்கியும் குறைத்துவிட்டு 10% தானியத்தை அதிகரிக்க வேண்டும். முக்கியமாக இந்த வெண்பன்றிகளுக்கு எரிசத்து எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். ஆகவே இந்த மக்காச்சோளம் அல்லது நமது அரிசி குரணை அவற்றை கொற்றம் ஒரு 10% அதிகரித்து அளிக்க வேண்டும். தவிட்டினுடைய அளவை 10% குறைத்து கொள்ள வேண்டும். வெண்பன்றி குட்டிகளின் முதிர் வளரும் பருவம், அதாவது 50 கிலோ உடல் எடையிலிருந்து 90 கிலோ வரை, மற்றும் வளர்ந்த பன்றிகள் சினை பன்றியாக இருக்கலாம் அல்லது பால் கொடுக்கும் தாய் பன்றிகளாக இருக்கலாம். தானியங்கள் 60%, தவிடு 20%, பின்னாக்கு வகைகள் 17%, மீன்தூளும் பின்னாக்கு வகைகளில் எது ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம். 5% முதல் 10% வரை மீன்தூள் கிடைத்தால் நல்லது. தாதுப்பு கலவை 2%, சாதாரண உப்பு 0.5%, வைட்டமின் மற்றும் பிற செயற்கை பொருள்கள் 0.5% சேர்த்து அடர் தீவனம் தயாரிக்க வேண்டும். ஸோ இவ்வாறாக ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் அனைத்து மூலப்பொருட்களையும் கொண்டு பொதுவான அடர் தீவனம் மற்றும் சிலவற்றுக்கு சிறப்பு அடர் தீவனம் தயாரித்து அளித்து அதிக லாபம் கிடைத்திட எனது வாழ்த்துக்களை கூறுகிறேன். என்ன மருதானிக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் தீவன தொழில்நுட்ப மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? கேட்ட முத்தழகு, நல்லாவே கேட்டுக்கிட்டேன். ஒருங்கிணைந்த பண்ணையத்துல நாம நினைச்ச லாபத்தை அடையணும்னா அதுக்கு கால்நடைகளுக்கு அடர் தீவனம் உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது எம்புட்டு முக்கியம்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அடர் தீவனத்தை எப்படி தயாரிக்கணும், கால்நடைகளுக்கு அதை எந்தெந்த அளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இப்படி எல்லா விவரங்களையும் புரிய வச்சுட்டாங்க. ஆமா முத்தழகு, கால்நடைகளுக்கு அதோட வயதுக்கு ஏத்த மாதிரி அடர் தீவனங்களை கொடுக்கணுமாவே. அதை நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாக்கா, அப்புறம் என்ன, அடுத்ததா நம்ம அடர் தீவனத்தையும் உற்பத்தி செஞ்சு கால்நடைகளுக்கு கொடுத்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தை சிறப்பா பண்ணிவிடுவோம். கண்டிப்பா முத்தழகு, அப்படியே செஞ்சுவிடுவோம். பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை பெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போர்ப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. நன்மை
மனிதனை நாடி வரவேற்பது, கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது, கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. மனிதனுக்கு பணிபுரியும் கால்நடை, ஏன் நாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை, வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை, ஏன் நாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் மேலாண்மை. ஆமணக்கு என்பது உலகெங்கிலும் தொழில்துறையை சார்ந்த எண்ணெய் வித்து பயிராகும். இது கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த எத்தியோப்பியாவில் தோன்றியது. தற்போது உலகில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆமணக்கு பயிரிடப்பட்டு வருகிறது. இந்தியா, சீனா, பிரேசில், மொசாம்பிக், எத்தியோப்பியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் உலகின் மொத்த ஆமணக்கு உற்பத்தியில் சுமார் 90% பங்களிக்கின்றன. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் ஆமணக்கு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க அளவு உற்பத்தி செய்கின்றன. ஆமணக்கு செடி பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் மைக்கோபிளாஸ்மா போன்ற நோய் கிருமிகளால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. இதில் சாம்பல் பூஞ்சான நோய் அதிக விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. இது ஆமணக்கு பூ மற்றும் காய்களில் நேரடியாக சேதத்தை ஏற்படுத்தும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை இந்த சாம்பல் பூஞ்சான நோயை ஏற்படுத்தும். இந்த பூஞ்சை அதிகமாக பெண் பூக்களை தாக்கும். ஏனெனில் பெண் பூக்கள் அதிகம் சதைப்பற்றுடனும் நீர்த்துளிகள் தேக்குவதற்கு ஏதுவாகவும் இருக்கும். இந்த நோய் ஆரம்ப அறிகுறியாக முதலில் மஞ்சரியின் பூ மற்றும் காய்களில் சிறிய நீல நிற புள்ளியை தோற்றுவிக்கும். பின் கருமை நிற குழிந்த புள்ளிகளாக மாறும். இதிலிருந்து மஞ்சள் நிற திரவம் வெளியேறும். மேலும் பூஞ்சையின் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். நீண்ட நாட்களுக்கு அதிக ஈரப்பதம் தொடர்ந்து நிலவினால் வெளிப்புற சாம்பல் நிற பூஞ்சான வளர்ச்சி காணப்படும். சில நேரங்களில் பூஞ்சானம் தாக்கிய ஆமணக்கு செடியின் தண்டு முறிந்துவிடும். இதுபோன்று மழை காலங்களுக்கு பிறகு பயிரிடப்படும் ஆமணக்கில் அதிக அளவு காணப்படும். தொடர்ந்து பெய்யும் குறைந்த மழை மற்றும் காலை நேர பனியானது இந்த நோயை தோற்றுவிக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் ஆமணக்கு செடியை சுற்றி நிலவும் காற்றின் ஈரப்பதம் மற்றும் அதிகப்படியான தடைசத்து இப்பூஞ்சானம் வேகமாக பரவ முக்கிய காரணிகளாகும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதத்தில் வளரும். இதன் தீவிரம் 27 டிகிரி வெப்பநிலையுடன் 72 மணி நேரம் இலையில் ஈரப்பதம் நிலவும் போது அதிக அளவில் இருக்கும். இதன் மூலம் இப்பூஞ்சானம் நிலத்தில் இருந்து அடுத்த பருவத்தில் ஆமணக்கு பயிரை தாக்கும். ஏத்தாப்பூரில் உள்ள மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் சாம்பல் பூஞ்சான நோயை கட்டுப்படுத்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் வானிலை காரணிகளுக்கும் சாம்பல் நோய்க்கும் உள்ள தொடர்பு ஆராயப்பட்டது. இந்த ஆராய்ச்சி YRCH1 என்ற வீரிய ஒட்டு ஆமணக்கு ரகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் விதைப்பு செய்யப்பட்டு அதனுடன் வானிலை காரணிகளான வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் மழை அளவு கண்காணிக்கப்பட்டது. அத்துடன் சாம்பல் பூஞ்சான தாக்கமும் கண்காணிக்கப்பட்டு ஒப்பிடப்பட்டது. ஜூன் மாதத்தில் விதைப்பு செய்யப்பட்ட ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் 36வது வாரத்தில் தோன்றியது கண்டறியப்பட்டது. மேலும் அதன் தாக்கம் 47வது வாரத்தில் அதிகபட்சமாக எட்டியது. ஜூலை மாதத்தில் விதைப்பு செய்யப்பட்ட ஆமணக்கில் பூஞ்சான நோய் 42வது வாரத்தில் தோன்றியது. 47வது வாரத்தில் அதிகபட்சத்தை எட்டியது.
குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரியும் ஈரப்பதம் 83% இருந்தால் இந்த பூஞ்சான நோய் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை மேலும் குறையும் போது நோய் தாக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது நோய் தாக்கமும் அதிகரிக்கும். எனவே குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதம் நிலவும் போது ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் ஏற்படும். அதனை கட்டுப்படுத்த நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் புரோபிகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 0.1% தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். வணக்கம் உங்களுக்கு வணக்கம், வணக்கம் உங்களுக்கு வணக்கம். காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவுறது வணக்கம். காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவுறது வணக்கம். வேலைக்கு நீர் போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும். வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம், வணக்கம் உங்களுக்கு வணக்கம். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். புங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். புங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.